இவ்வளவு உயிரோட்டமான உறவுகள் இருந்ததுன்னு பார்க்க தவறிட்டாங்கல்ல அல்லவா? நல்ல விஷயம். அப்போ இது ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே இதை வந்து கொஞ்சம் மெக்கானிக்கலாக பார்த்துறாங்க. ஐயா உயிரோட்டமாக பாருங்கிறதா, எந்த ரீதியில் பார்க்காதீங்க. ஐயா வித்தாச்சு, அவங்களுக்கு வந்துக்கிட்டு நஷ்டம் கொடுத்தாச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லை, அங்கே அது அந்த நிலத்தை ஒட்டி ஆடு மாடு இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத பறவைகள் இருந்திருக்கேன். சார்பு தொழில்களும் தொழிலும் வாழ்வும் இருந்தபோது சார்பு உயிரினங்கள் இருந்தது. என்ற நாட்டில் தான் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு திருக்குறளை பெருசாக பேசுகிறீங்களே. அங்கே 2 மரத்தை வெட்டி நீங்கள் கட்டடம் கட்டலான்னா அந்த மரத்தில் வந்து எறும்புலேருந்து பறவைகள் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்திருக்கும். இது வந்து உயிர் சூழலையே வந்து சிதைக்கிற இடத்துக்கு போகிறோம். இது இத்தனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகமயமாக்கல் என்பதற்கு பின்னாண்ட எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உற்பத்தியுமே இந்தியாவை சைனாவை நோக்கி வருது. இதில் போட்டி இருக்குது, பங்களாதேஷுக்கு போகுது. அப்போ இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா, நான் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதனால் வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை நான் வந்து இறக்குமதி பண்ணி இங்கே தொழிற்சாலை. அப்போ இங்கே குறிப்பிட்ட நபர்கள் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறவங்க வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்குதும்பாங்க, இழக்கிறவங்க வந்துக்கிட்டு